இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய ஸ்ரீ நாராயணியத்திலே தசகம் 36 பரசுராமன் வரலாறு. முன்பு நீ அத்திரி அனுசூயை தம்பதியருக்கு தத்தன் என்ற பெயரோடு மகனாக பிறந்தாய். சீடர்களின் அன்பு தொல்லையால் மனம் சலித்த நீ மனைவியோடு சுயேட்சையாக சஞ்சரித்தாய். அப்பொழுது சிறந்த பக்தனும் ஹேகய நாட்டின் அரசனுமான கார்த்திவீர்யாஜுனன் உன்னை கண்டு வணங்கினான். உடனே அவனுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பிறகு உன்னால் தான் அவனுக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று விரும்பி கேட்ட வரத்தையும் அளித்தாய். அரியே, நீ பிறகு கார்த்திவீர்யாஜனுக்கு கொடுத்த வரத்தை உண்மையாக எண்ணினாய். அக்காலத்தில் அந்த அரசனின் ஆற்றலுக்கு அடங்கியும் அந்தரங்களை பகுத்தும் நிலத்திற்கு சுமையாகும் ஆகிவிட்ட அரச குலத்தை அழிக்க எண்ணம் கொண்டாய். அதன் பிறகு பிருகுமுனிவரின் மறுபடியும் ஜமதக்கினி ரேணுகாதேவியிடம் ராமன் என்ற பெயரோடு இளையவனாக பிறந்த அப்பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தாய். 14வது வயதில் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றறிந்தாய். ஒரு நாள் கந்தர்வராஜனை பார்த்து மனம் சரணமடைந்த உன் தாயை கொன்றுவிடும் உன் சகோதரருக்கு உன் தந்தை கட்டளையிட்டார். அதற்கு அவர் ஒப்புவில்லை. உன் தந்தையின் கட்டளையை மீறியவுடன் பிறந்தரோடு தாயையும் வெட்டினாய். பிறகு சினம் தணிந்த தந்தையிடமிருந்து அவர்களுக்கு மீண்டும் உயிர் பெறுவதை வரமாக பெற்றாய். பிறகு உன் தாயும் உனக்கு வரங்களை கொடுத்தார். கார்த்தவீர்யாஜனுக்கு கரங்கள் 1000. பராக்கிரமம் நிறைந்த அவன் ஒரு முறை ஜல கிரீடிக்காக நர்மதை ஆற்றி நீர்ப்போக்கை தனது 1000 கரங்களால் அணை போட்டு தேக்கினான். நதிக்கரையில் பூஜை செய்து வந்த ராவணனை அந்த நீர்த்தேக்கத்தில் மூழ்கடித்து திக்குமுக்கு அடவை செய்தான். இதனால் அவன் கர்வம் ஒடுங்கியது. அப்படிப்பட்ட பராக்கிரமம் கொண்ட கார்த்தியார்ஜுனன் பல அஸ்திரங்களை உன் மீது ஏவிய போது நீ அதை எதிர்த்து நிற்க. அப்பொழுது அவன் ஏவிய விஷ்ணு சக்கரம் செயல்படாமல் போனது. அப்பொழுது உன்னை அரியே என்று அறிந்து மகிழ்ச்சியோடு தியானித்தான். அந்த தியானத்தினால் பாவங்கள் அனைத்தும் நீங்கிய தூயவனானான். நீ அவனை கொன்றாய். அவனும் உன் சிறந்த இடமான வைகுண்டத்தை அடைந்தான். மறுபடியும் சினமுற்ற கார்த்திவீர்யாஜின் மக்கள் உன் தந்தையை கொன்றார்கள். உன் தாயான ரேணுகா மார்பில் அடித்து கொண்டு அழுதாள். அப்பொழுது நீ கடுமையான பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டாய். தியானத்தினால் தேரையும் ஆயுதங்களையும் வரவைத்து எல்லா திசைகளிலிருந்த அந்தரங்களையும் பகவான சத்திரிகளை கோடாரியால் சிரித்து அம்புகளால் கொன்றும் பூமியில் சத்திரிகளை இல்லாதபடி செய்தாய். பின் நீ இறந்த உன் தந்தையை பிழைப்பித்தாய். 21 தலைமுறை சத்திரிய குலத்தை வென்றாய். சமந்த பஞ்சகம் என்ற இடத்தில் இரத்த மடுக்களை பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்தாய். மேலும் செய்த வேள்வியில் காசிபர் முதலியவர்களுக்கு நிலத்தை தட்சணையாக வழங்கினார். பிறகு சால்வ அரசனோடு போர் மூன்று உக்கரமடைந்த சனத்குமார்கள் கிருஷ்ணன் இவனை கொள்வார் என்று கூறி தடுத்தனால் அப்போரை நிறுத்தி அமைதியுற்றாய். பிருகு குலத்தின் தலைவனே, குருவாயூர் இறைவனே, பிறகு நீ ஆயுதங்கள் எல்லாம் திறந்து மகேந்திர மலைக்கு சென்று தவம் செய்ய தொடங்கினார். அப்பொழுது கோகர்ணம் வரை நிலம் கடலில் மூழ்கியது. அதனால் முனிவர்கள் வேண்டுகோளுக்கு உன் தவ வலிமையால் வரவழைத்த வழியில் ஆக்னி அஸ்தோத்திரத்தை தொடுத்தாய். அதை கண்டு அஞ்சி நடங்க நீ சோத்தை வேள்வியில் நெய் கொடுத்த ஊட்டுவதற்குரிய தொடுப்பு கடலில் எரிந்து அது விழுந்த எல்லை வரை அக்கடலை விலகச் செய்தாய். இப்படியாக கேரளத்தை காப்பாற்றி நிலைபரிசிய அத்தகைய நீயே என்னை காத்திருள வேண்டும் என்று அந்த நாராயண பட்டத்திரி நாராயணனை வேண்டுகிறார். அடுத்தது தசகம் 37 கிருஷ்ண அவதாரத்தினுடைய தொடக்கம். நல்ல தொடக்கம். முழுமையான ஆனந்தத்தின் வடிவை அறிய. 300 காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் நடந்த போரில் நீ அசுரர்களை கொன்றாய். ஆயினும் காலநேமி ஆகிய அசுரர்கள் அவர்களின் கர்மவினை பயனால் மோட்சமுடியாமல் மறுபடியும் மண் உலகில் பிறந்தார். அந்த அசுரர்களின் சுமையால் நிலமகள் பெரிதும் துன்புற்றார். அதனால் அவர் தன் கஷ்டத்தை முறையிட சத்திய உலகத்தில் இருந்த பிரம்மதேவனிடம் சென்றார். அப்பொழுது தேவர்கள் முன் கூடியிருந்தனர். தாங்க முடியவில்லையே, கொடிய மக்களின் பெருசுவையை தாங்க முடியாமல் சோகக்கடலில் மூழ்கியுள்ளேன். நீதான் என்னை காக்க வேண்டும். என்னுடைய இந்த அவல நிலையை இந்த தேவரிடம் கேட்டு அறிவாய் என பலமாறு கூறி புலம்பி தன் வயம் இழந்த நிலமகளை கண்டான் பிரம்மதேவன். பின் 4 புறங்களிலும் இருந்த தேவர்களின் வாடின முகங்களை பார்த்த பிறகு என்ன செய்வதென்றே தெரியாமல் உன்னையே தியானிக்கலானான். அந்த பிரம்மதேவன் தேவர்களை நோக்கி, தேவர்களே, நிலமகள் கூறியது முற்றிலும் உண்மையே. அவளையும் உங்களையும் காப்பதில் இலக்கியமின் தலைவனே வல்லவன். நாம் அனைவரும் சிவனை முன்னிட்டு கொண்டு விரிவாக பார்க்கடலுக்கு சென்று அவனை வணங்கி துதிப்போம் என்று கூறினார். உடனடியாக அவர்கள் எல்லோரும் ஒன்றாக உன்னிருப்பிடத்தை அடைந்தார்கள். அவர்கள் அனைவரும் இளந்தன்றல் வீசியதினால் இனிதாக விளங்கும் பார்க்கடல் கரையை கடந்தார்கள். பின் அவர்கள் ஒன்று கூடி உன் திருவடிகளை தியானிப்பதிலேயே தங்கள் மனத்தை நிலைநிறுத்தினார்கள். அப்பொழுது அந்த பிரம்மதேவன் மட்டுமே உன் திருமொழியை உள்ளத்தில் உணர்ந்து எல்லோரையும் மகிழ்ப்பார். நாராயணன் தானே நேரில் என குறித்த அந்த வரியை நீங்களும் கேளுங்கள் என்று கூறத் தொடங்கினான்.
தேவனே, தேவர்களுக்கும் நிலங்களுக்கும் கூடிய அரசர்களால் உண்டாகிய இழிந்த நிலையை நான் அறிவேன். அதை போக்க பூரண கலையுடைய யாதவ குலத்தில் பிறக்கின்றேன். தேவர்கள் அவர்களின் அம்சத்தோடு விருஷ்ணி குலத்தில் பிறப்பார்களா? தேவ பெண்களையும் என்னை தொண்டு செய்ய நிலத்தில் தோன்றுவார்களா என்ற உன் திருமொழியை அந்த பிரம்மதேவன் தேவர்களிடம் கூறினார். ஈசனை எல்லோரும் காதுகளுக்கு மினியும் திருமொழியை கேட்டு உன் அருளால் அமுதத்தால் மன நிறைவு பெற்றனர். பின் கவலை இல்லாமல் திரும்பி சென்றனர். உன் தொடர்பினால் தூய்மையானதும் புகழ்பெற்றதுமான மதுரா நகரின் அரசனான சூரசேனின் மகன் வாசுதேவன். அவன் நல்வினை செய்தவரும் தேவகியின் மகளுமான தேவகியை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் முடிந்தபின் அந்த தேவகியின் உடன் பிறந்தவனான கம்சன் தேவகியும் வசுதேவனையும் கொடுமைப்படுத்தி விரும்பினான். அதனால் அவர்களை அழைத்து கொண்டு தேரோட்டியாக தேரை செலுத்தி கொண்டு நகர்வலம் சென்றான். அப்பொழுது இவருடைய 8வது மகன் மிக கொடியவனாக உன்னை கொல்வான் என்ற உன் திருமொழி ஆகாயத்தில் அசரீரியாக தோன்றியது. உடனே அந்த கம்சன் அச்சத்தால் அறிந்த தேவகியை கொல்ல வாளை எடுத்தான். தீய அறிவினுடைய அந்த கம்சன் அவள் கேசத்தை பற்றி கொண்டான். வசுதேவன் இனிய சொற்களால் அவளை அமைதி வரச் செய்தும் நீண்ட நேரம் அவளை விடவில்லை. அப்போ அந்த வாசுதேவன் பிறக்கும் குழந்தை எல்லாவற்றையும் அவனிடம் ஒப்படைத்து விடுவதாக வாக்குறுதி அளித்தான். அதனால் அந்த கம்சன் தேவையை விட்டு மன நிறைவோடு அரண்மனைக்கு சென்றான். பிறகு சொன்னபடி வசுதேவன் முதல் பிறந்த உன் உடன் பிறந்தவனை கொடுத்தான். ஆயினும் அந்த கம்சத்தின் இரக்கத்தை அவனை கொல்லவில்லை. தேவனை அடியவர்கள் கொடியவர்களின் மனம் கூட சில வேலைகளில் அருள்ந்த இல்லையா? அப்பொழுது நாரதன் உன் மனதிலிருந்து போஜமன்னாய கம்சனை நோக்கி, அரச, நீங்கள் அசுரர்கள், யாதவர்களோ தேவர்கள், இதை நீ அறியவில்லையா? மாயாவியான அரிய தேவர்களின் வேண்டுகோள் உன்னை கொல்ல அவதரிக்கப் போகிறான் என்று உரைத்தான். அதை கேட்ட கம்சன் வாசுதேவன் முதல் சந்ததி உட்பட அனைத்து மக்களையும் கொண்டான். பிறகு யாதவர்களை நகரத்திலிருந்து விரட்டினான். 7வது கர்ப்பமாக உருவான ஆதிசேஷன் யோகமாகி தங்கள் கட்டளப்படி ரோகிணியின் கர்ப்பத்தை கொண்டு சேர்த்தார். அப்பொழுது சச்சிதானந்த வடிவமாகிய தேவகியின் வயிற்றினில் பிரவேசித்த தேவர்களால் துதிக்கப்பட்டாய். எங்கும் நிறைந்தவனே கிருஷ்ணனே, நீயே என் நோய்களின் கூட்டத்தை அழித்து சிறந்த பக்தியை கொடுக்க வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி அந்த சாட்சாத் நாராயண பெருமாளை வேண்டுகிறார். நாளை நாம் தசகம் 38 கிருஷ்ண அவதாரத்தை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.